நேற்று முதல் 3 தனியார் வங்கிகளில் ஒரு திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. 4 முறைக்கு மேல் பணம் டெபாசிட்டோ அல்லது வித்ட்ராவலோ பண்ணால் அதுக்கு ஒரு ₹150 வரைக்கும் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது குறித்து நாம் ஒரு மூத்த பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாட இருக்கின்றோம். குட் மார்னிங் சார். இந்த திட்டத்தை பற்றி இப்போ வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு 4 முறைக்கு மேலே டெபாசிட்டோ வித்ட்ராவோ பண்ணால் பேங்க்ல இருந்து பண்ணால் ₹150 சார்ஜ் போடுறாங்க. இது ஏன் போடுறாங்க? இதோட புரிதல் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வணக்கம் சார். இது ஒரு நெகட்டிவ் மூவ்னு தான் சொல்லுவேன். என்னன்னாக்க இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 வங்கிகளும் நான் நேம் பண்ண விரும்பல. இவங்கெல்லாம் மெட்ரோ பேஸ்ட் அண்ட் கார்பரேட் பேஸ்டு பேங்க்ஸ். தே ஆர் நாட் ஃபார் பப்ளிக். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேங்க் உள்ளே வராதீங்க, பாஸ்புக் பிரிண்டிங் வெளியிலேயே பண்ணீங்க, இது இன்டர்நெட் பேங்கிங் மூலமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ₹150 அதாவது ஜீரோ டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி தான் இவங்க நிறைய பேரை அவங்க ஃபோல்டு உள்ள கொண்டு வந்தாங்க. மினிமம் பேலன்சஸ்ன்னு வச்சிருக்காங்க. மினிமமே 25,000 50,000 அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இவங்க அப்படி வச்சுக்கிட்டு ₹150 சார்ஜ் பண்றது கம்ப்ளீட்லி அட்ரோஷியஸ். என்னன்னாக்க இவங்க பேங்க்குங்கிறது ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை மறந்துடுறாங்க. என்ன பேசிக் ஃபங்க்ஷன்? பணம் போடுவது, பணம் வித்ட்ரா பண்ணுவது. ஸோ இதுல அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது காமன் மேன் கிட்ட போய் ஒரு ₹150 புடுங்கிறது ரொம்ப அட்ராசிட்டி. இது பியாண்ட் எனிபடி திங்கிங். 4 தடவைக்கு மேல பணம் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பேங்க்குக்கே வராதானே, நீ எதுக்கு வங்கி கணக்கை ஓபன் பண்ண இண்டிவிஜுவல்ஸ்க்கு? அப்படின்னாக்க இவங்க கார்பரேட் கிட்ட வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கார்பரேட் கிட்ட போய் இந்த மாதிரி ₹150 போட்டா ஆல் தி கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் வில் பி வித்ட்ரான் ஓவர் நைட். ஸோ அங்கெல்லாம் பண்ண முடியாம ஒரு காமன் மேனை போய் ஸ்குவீஸ் பண்ணி 4வது டிரான்சாக்ஷன் மேல ₹150 கேஷ் ப்ராசஸிங் சார்ஜஸ், கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் அப்படின்னு போட்டாக்க நீ வங்கிக்கே டிரான்சாக்டே பண்ணாத, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார்கள். ஆனால் குறுக்கிட மன்னிக்கணும், இதுல பல்வேறு கேள்விகள் எழுது. முதல்ல இந்த 3 தனியார் வங்கிகள், இது எல்லா வங்கிகளும் இல்ல, 3 தனியார் வங்கிகள் மட்டும்தான் இதை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கிறோம். இதுக்கு ரிசர்வ் பேங்க் கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணுமா, இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டானமி வச்சு இதை பண்ணிருக்க முடியுமா? இதற்கு இப்ப ரிசர்வ் பேங்க் தலையிட்டு இதுக்கு இதை ஸ்குவாஷ் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு பண்ண முடியாது. அதாவது சார், உங்க கேள்வி வெரி குட் கொஸ்டின். ஆர்பிஐ இதை கொண்டு போய் உள்ள பண்ண முடியாது. ஏன்னா ஈச் பேங்க் can levy its own transaction charges. Okay, minimum balance and transaction charges. இது ஆர்பிஐ பர்வியூல கிடையாது. ஆர்பிஐ இதுல தலையிட முடியாது. ஓகே, அப்படி பார்த்தால் கூட அடுத்த கேள்வி இதுல எழுவது என்னென்றால், ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், ஒரு டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிற ஒரு பாதையில செல்வதற்கான ஒரு முயற்சியா இதை பாசிட்டிவா எடுத்துக்கவே முடியாதா? இது டிஜிட்டல் நீங்க சொல்றீங்க. ரூரல்ல எப்படி நடக்கும் நீங்க புரிஞ்சுங்க. ஒரு சிறு வியாபாரி, ஒரு பழ வியாபாரி, ஒரு காய்கறி கடைக்கு போறோம், அங்கெல்லாம் டிஜிட்டல் நடக்க முடியுமா? ஃபீஸிபிளே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேஷ் ஓரளவுக்கு வித்ட்ரா பண்ணத்தான் வேணும். நீங்க அதுல கொண்டு போய் இவ்வளவு ஸ்போக்ஸ் போட்டீங்கன்னாக்க அப்ப தென் யூ ஆர் சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் டு பேங்க் வித் யூ, வித் அ காமன் மேன். நீ ஹூ கேன் அஃபோர்ட் ஒன்லி கேன் கம் டு மீ. அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ இது டிஜிட்டலைசேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க டிஜிட்டல் வழியாக அடுத்த மூவ் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் வழியாக 10 டிரான்சாக்ஷன் மேல பண்ணா நாங்க ₹200 போடுவோம் பாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? இதுல இன்னொரு பெரிய கேள்வி எழுவதே என்னவென்றால், இப்போ பிளாக் மணி இல்ல பெரிய அளவுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் நடக்கும்போது 4 முறைக்கு மேல் நான் வங்கிக்கு சென்று பணம், அதுவும் இந்த 3 தனியார் வங்கிகள்ல பணம் எடுக்கவோ டெபாசிட் செய்யவோ ஒரு ஃபீ இருக்கு. அப்படிங்கிறப்போ இன்னும் மக்கள் பணத்தை ஸ்டாக் பண்றதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம்னு பார்க்கிறோம் இல்லையா? இன்னும் கேஷை பதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுங்கிறதையும் பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, இன்டைரக்டா அதுதான் நடக்கும். இப்ப நீங்க 20,000 மேல டெபாசிட் பண்ணக்கூடாது, 50,000 மேல டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னா அவன் என்ன பண்ணுவான், 45,000 2 நாளா பிரேக் பண்ணி போடுவான். இதெல்லாம் வழிமுறைகள் டு டிவியேட் தி டிரான்சாக்ஷன். ஸோ இதனால டோட்டலா நீங்க பிளாக் மணி பதுக்கல் டெஃபினட்டா நடக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே ஆர் நாட் ஃபெசிலிட்டேட்டிங் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கலா தீஸ் பேங்க்ஸ், நீங்க மேற்கொண்டு சொன்ன பேங்க் 3மே கார்பரேட் சென்ட்ரிக், நாட் இண்டிவிஜுவல் கஸ்டமர் சென்ட்ரிக். ஸோ அவங்க they will always shy away from individual customers. ஸோ அதனால ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. இவங்க they want to desist all these transactions. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி கஸ்டமரை வெரைட்டி விடணும், புடுங்கலான கஸ்டமர்லாம் வச்சுக்கூடாது. இதுதான் மோட்டிவ்.
ஒருவேளை இதை இன்னொரு பக்கம் யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ ஏடிஎம்ல டிரான்சாக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். ஒரு சர்டன் லிமிட்க்கு மேல நம்ம வந்து இத்தனை முறைக்கு மேல எடுத்தா ஒரு ஏடிஎம்ல கூட டிரான்சாக்ஷன் ஃபீ போடுறாங்க. டிடி முதற்கொண்டு எந்த ஒரு பேங்க் சர்வீசஸை நம்ம அவைல் பண்ணாலும் அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ போட தான் படுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுவும் வந்து அந்த மாதிரி பரிவர்த்தனை, அதாவது நேரடியாக வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை பண்ணும்போது அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு எடுத்து விட்டுற முடியாதா? அதை சார், இப்ப நீங்க பேசிக்கா பேங்க்குங்கிறது எதுக்கு? நீங்க அந்த ஃபண்டமெண்டல்ல மறந்துட்டீங்க. பேங்க்குங்கிறது எதுக்கு? பணம் போடுவது, பணம் எடுப்பதற்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. சேவிங்ஸ் பேங்க் கணக்காக இருக்கட்டும், ஒரு மினிமம் வட்டியை கொடுக்குறாங்க. they redeploy funds at a very profitable rate. இதுதான் பேங்கிங் பிசினஸ். அதை நீங்க வந்து பேசிக்கா அதை மறந்துட்டு பணம் போட்டா காசு வாங்கினா காசுன்னா அப்புறம் நீ என்னத்துக்கு பேங்கிங் சிஸ்டமே வச்சிருக்க? நான் அதுக்கு வீட்லயே வச்சுப்பேனே.